ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरु पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 ॐ नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை படிச்சிட்ருக்கோம். சாதன பஞ்சகம் அல்லது உபதேச பஞ்சகம் அல்லது உபதேச ரத்தினம் சோபான பஞ்சகம் ஞாபகம் வச்சுக்கணும்.
முதல் ஸ்லோகத்தில் இருக்கும். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹ காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபோகப் பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜக்ருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். இந்த சாதன பஞ்சகத்தில் ஆச்சாரியர் 40 உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆன்மீக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும். முதல் உபதேசம் வேதக நித்தியம் அதீயதா. வேதமானது தினசரி என்ன பண்ணும், ஓதப்பட வேண்டும். ரெண்டாவது உபதேசம் தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம். அந்த வேதம் சொல்லி தந்தபடி நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட கடமைகளை தினசரி நன்றாக செய்ய வேண்டும். அதான் சு அனுஷ்டீயதாம் அப்படின்னா நன்றாக செய்யணும் அப்படிங்கிறது. மூணாவது உபதேசம் தேன ஈசஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹி. அந்த காரியங்களையும் பகவானுக்கு சமர்ப்பணமாக பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாலாவது உபதேசம் காமியே மதிஹி திஜ்யதா. ஆசை வைக்காமல் செய்யக்கூடிய காரியங்களில் பலனில் விருப்பம் இல்லாமல் இது என்னோட காரியம் நான் செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காரியங்களை செய்யணும் அப்படின்னு 4 உபதேசங்களை இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 5வது உபதேசம். பாபௌக பரிதூயதாம். பாப ஔகஹ பரிதூயதாம். ஔகஹ அப்படின்னா குவியல். 1 2 கிடையாது, குவியல், ஒரு பெரிய மலை போல. பாப ஔகஹ பரிதூயதாம் அப்படின்னா பாவ குவியல் நன்றாக பொசுக்கப்பட வேண்டும். அதாவது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ குவியல்களை நிச்சயமாக கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணணும். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கணும், உபதேசங்கள் எப்பொழுதுமே இந்த 40 உபதேசங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, தனித்து கிடையாது. வேதக நித்தியம் அதீயதாம். இப்போ பார்த்தோம், முதல்ல சாஸ்திரங்களை நன்றாக படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த உபதேசம் என்ன வருது, தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. 3வது உபதேசம் 2ஓட கண்டினியூவேஷன். தேன ஈசஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹி. அதாவது காரியங்களை என்ன பண்ணணும், பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். 4வது உபதேசம் என்ன பண்ணுது, காமியே மத்திஹி தெஜ்யதாம். ஆசையில் வெறுப்பு வைக்காமல் காரியங்களை, எல்லா காரியங்களையும் செய்யணும். வெறுப்பு இல்லாமல் காரியங்களை செய்யணும். இன்றைக்கி 5வது ஸ்லோகம், 5வது உபதேசம் பாப ஔகஹ பரிதூயதாம். அப்படின்னா பாப ஔகஹ இதை 2 விதமாக நம்ம டீல் பண்ணலாம். ஒன்று, இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற பாவங்கள், என்னென்ன காரியங்கள் செய்திருக்கோமோ, எத்தனை ஜென்மங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 84 லட்சம் கோடி பிறவிகள், அத்தனை ஜென்மங்கள் கிடைத்து கடைசியாக இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு, மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. இது மற்றதெல்லாம் நமக்கு தெரியாது.
இந்த ஜென்மத்திலே நமக்கு சின்ன வயசில் நடந்தது நமக்கு இப்போ தெரியாது. அப்போ இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிறவிகளில் என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணோம் எதுவும் நமக்கு நினைவில் இருக்காது. ஆனால் அதற்கான ஒரு பதிவுகள் நிச்சயமாக இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் அதற்கான பதிவுகள் நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது வரைக்கும் செஞ்ச காரியங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீக்கிறதுக்கு தான் பிராயஷ்சித்த கர்மம் அப்படின்னு பெரியவங்க சிலரிடம் தேவைப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தோஷ பரிகாரம் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக ஒரு பிராயஷ்சித்த கர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் பிராயஷ்சித்த கர்மம் இந்த பிரிவியில் நமக்கு ஞாபகம் இருந்தது வேணால் சரி பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிறவிகள்லாம் இருக்குது, அதுலெல்லாம் என்ன நடந்ததுக்கு அதுக்கான ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. பகவான் எல்லாம் மறைச்சி வச்சுருக்காரு. அந்த மறதிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கிறதுனால தான் நிம்மதியாகவே இருக்க முடியுது. அந்த மறதிங்கிறது ஒன்று இல்லைன்னா எல்லாம் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. தேவைப்படும் பொழுது தேவைப்படுற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுருப்பார், மீதியெல்லாம் மறந்து போயிடும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பிறவிகளில் என்ன செஞ்சுருக்கோம் அதுக்கெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான். ஆனால் அதுக்கு நம்ம வேணால் நம்ம மனசாந்திக்காக ஒரு திருப்திக்காக ஏதாவது சிறப்பு பூஜைகள் பண்ணிக்கலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அது கண்டிப்பாக செய்யணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று நித்திய கடமை, நைமித்திய கடமை. இந்த 2ஐயும் கண்டிப்பாக செய்யணும். இதில் விதிவிலக்கு கிடையாது, எல்லோரும் செய்யணும். ஆனால் பிராயஷ்சித்த கர்மமும் காமிய கர்மமும் வேணும்னா செய்யலாம், வேண்டான்னா விட்டுலாம். மனசு சஞ்சலமாக இருக்குது, செஞ்சால் நல்லா இருக்குன்னு தோணுதா, பிராயஷ்சித்த கர்மங்கள் செய்யலாம். ஆனால் சாஸ்திரம் கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஸோ பிராயஷ்சித்த கர்மம்னு ஒன்று இருக்குது. அப்படி செஞ்சிட்டோம்னு ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா, ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பூஜை பண்ணிட்டோம், ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக போய்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது சரி பண்ணிடுங்க. ஆனால் தொடர்ந்து அதையே செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் நமக்கு அழகாக நமக்கு சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்துருக்குது. நேர்மையான வழியில் இருக்கணும், நம்ம காரியங்கள் நான் முறையாக செய்யணும். இதுபடி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது தேவைப்படாது. பல பேருக்கு நம்ம வண்டி சரியாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது தேவைப்படாது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ பல நேரங்களில் இங்கே அந்த ரெகுலராக பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஆவணி வீட்டம் இது போன்ற பெரிய பூஜை வரும்பொழுது ஒரு சங்கல்பம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சங்கல்பம், நீண்ட சங்கல்பம் இருக்குது. அந்த சங்கல்பத்தில் நிறைய விஷயங்களை அந்த சங்கல்பத்தில் சொல்கிறாங்க. அதாவது அந்த சங்கல்பத்தில் சில வரிகள்லாம் இருக்குது. அனாதி அவித்யா வாசனையா, என்னது அனாதி, அது எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க எடுத்தவுடனே. எங்கேயா எத்தனை ஜென்மம் தெரியாதுல்ல நமக்கு. அதனால் அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகத் சம்சார சக்கரே, இந்த சம்சார சக்கரத்தில் நான் பிறந்திருக்கேன். சம்சார சக்கரே விசித்ராதிபிகி கர்ம கத்திபிகி, எத்தனையோ காரியங்கள் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபடுறோம். விசித்ராதி கர்ம கத்திபிகி விசித்ராதிஷு பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு புனகா புனகா, எத்தனை ஜென்மங்களில் நான் பிறந்தேன்னு தெரியாது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், நம்ம எல்லாம் மாணிக்கவாசு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படி விசித்ராதிஷு பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு, அந்த மாதிரி பிறவிகளில் கூட புனக அநேகத்தா ஜனித்வா, ஏன்னா அதெல்லாம் நான் பிறந்து தாண்டி வந்திருக்கேன். கேனாப்பி, அதில் ஏதாவது ஒரு காரியங்கள், கேனாப்பி புண்ணிய கர்ம விசேஷேன இதானிம் மனுஷ ஜன்மம் பிராப்தவதா, அங்கெல்லாம் செஞ்சக்கூடிய ஏதோ ஒரு புண்ணிய கர்மம் இருந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, இப்போ மனுஷ ஜன்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. பிராப்தவதா மம ஜன்ம அபியாசாத் ஜன்ம பிரபிருத்தி ஏத்த ஜனப்பர்யந்தம், இந்த நிமிஷம் வரைக்கும் அனாதியிலேருந்து ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகேச்ச, குழந்தை பருவத்தில் இருக்கலாம், என்னுடைய இளமை பருவத்தில் இருக்கலாம், இப்போ நடக்கிற பருவமாக இருக்கலாம். வார்த்தகேச்ச ஜாகிரத்து சொப்ன சுசுப்தி அவஸ்தாசு, ஜாகிரத்து நான் முடிச்சிருக்கும் போது செஞ்சுருக்கலாம்,
சொப்னத்தில் கனவில் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கலாம். சுசுப்தி அவஸ்தாசு மனோக மனசினால் நினச்சிருக்கலாம். மனோ வாக்கு காய கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைகி மனசினால் வாக்குனால் சொல்லுனால் இதெல்லாம் என்னுடைய இந்திரியங்கள்னால என்னெல்லாம் காரியங்கள் செய்திருக்கிறனோ காம குரோத லோப மோக மத மாத்சர்யாதிபிகி இதெல்லாம் ஷடு ரிப்புகுன்னு பேர். 6 எதிரிகள் இருக்காங்க. காம குரோத லோப மதம் மாத்சரியம் இதெல்லாம் மாத்சர்யாதிபிகி சம்பாவித்தானாம் இதனால் ஏதாவது சர்வேஷாம் பாப்பானாம் சத்யா அப்பனோதனார்த்தம் அப்படின்னு முடியும். அப்பனோதனார்த்தம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுங்க. எங்கேருந்து ஆரம்பிக்குது? அனாதி. இந்த ரெகுலராக பூஜை பண்ணுறவங்க இந்த சங்கல்பம்லாம் சொல்லி செய்வாங்க. இதெல்லாம் பிராயஷ்சித்த கர்மம் செய்கிறதுக்கு தேவையான விஷயங்கள். இப்படியெல்லாம் ஒரு நடைமுறையில் இருக்குது, இன்னமும் இருக்குது. பிராயஷ்சித்த கர்மத்துக்கு என்னெல்லாம் செய்திருக்கோமோ அதுக்கெல்லாம் ஒரு நிவாரணத்துக்காக இதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு பல பிறவிகளில் செய்யக்கூடிய ஒரு குறைகளுக்கு அதுக்கு ஒரு நிவர்த்தி செய்கிறதுக்காக இதுக்கான முறையாக செய்யக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் செஞ்சால் எல்லாம் சரியாயிடுமா? எத்தனை ஜென்மத்தில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சங்கல்பம் சொல்லி செய்து முடிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுது? அடுத்த ஆப்ஷனுக்கு போகுது. ஒருவேளை இந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா இதில் உங்களுக்கு சாந்தி மனசாந்தி இல்லையா, செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது என்ன செகண்ட் ஆப்ஷனு? நம்ம காரியங்களை என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் மன தூய்மைக்காக செய்யணும். என்ன செய்யணும்? மன தூய்மைக்காக அந்த காரியங்களை செய்யணும். அதாவது இந்த பாபங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு இந்த 2 தான். ராக துவேஷா, ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்று வெறுப்பு அவர்ஷன். இந்த 2ம் பல நேரங்களில் நமக்குள்ளே இருக்கும். நமக்கு ஒருத்தர் சந்தோஷமாக நமக்கு ஒரு புகழ்ந்து பேசுகிறாரா, அவர் மேலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் குறையாக சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறோம்? வெறுப்பு வரும். இந்த வெறுப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஆன்மீக வாழ்க்கையில் சமநிலையோடு இருக்கணும். இந்த 2ம் இருக்கக்கூடாது. தாயுமானவர் சொல்கிறார், வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். பிறவி எப்படி வருதான்? வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தினால தான் என்ன வருது? ஜனனம் அப்படிங்கிறது வருது. நம்ம அது மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த விருப்பும் வெறுப்பும் அடுத்த பிறவியை நமக்கு உண்டாக்கி கொடுக்குது. ஸோ விருப்பு வெறுத்து மனசுலேருந்து கண்டிப்பாக நீக்கணும். அதுதான் பாப ஔகா பரிதூயதாம். இதுதான் வேதாந்த அந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் காரியங்களை செய்யணும். அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில்? நித்திய நைமித்திய கடமையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தினசரி செய்யக்கூடிய காரியங்களை அன்றாட கடமைகளை என்ன பண்ணணும்? தினசரி செஞ்சிடணும். சுவாமி இன்னைக்கு தீபாவளி, ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுறலாமா அப்படின்னா கிடையாது. எல்லா நாளும் நமக்கு என்ன காரியங்களை செய்யலாம், யார் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த காரியங்களை நிச்சயமாக செய்யணும். அதையும் எப்படி செய்யணும்? ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்யணும். செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இந்த வெறுப்பு நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதைத்தான் விவேகானந்தர் இன்னொரு லாங்குவேஜில் சொல்கிறாரு, கர்ம யோகா. லேட்டஸ்ட்டாக வந்த ரிஷி விவேகானந்தர் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பாஷையில் சொல்லி கொடுக்குறார். நிச்சயமாக எல்லாரும் வேலை செய்தே ஆகணும். ஆனால் வேலை செய்கிறதன் மூலமாகவே என்ன பண்ணுறது? உயர்நிலையை அடைய முடியும், உயர்ந்த கதியை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வேலை பண்ணுங்க, எந்த காரியங்களை செய்யுங்க, ஆனால் அதை யோகமாக பண்ணுங்க. அது எப்படி? அதுக்கான ப்ராக்டிஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு.
ஸோ பரிதூயத்தாம் அப்படின்னா பலனில் பற்று வைக்காமல் செய்யக்கூடிய காரியங்கள். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான். பலனில் பற்று வைக்காமல் காரியங்களை செய்யணும், அதாவது கர்ம யோகமாக செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 3 விதமான ஜென்மங்கள் சொல்லுவோம். அதாவது சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு பேர். 3 விதமான. சஞ்சித கர்மம் அப்படின்னா கடந்த காலம். கடந்த காலம் அப்படிங்கிறது எத்தனையோ ஜென்மங்கள் பேக். நிகழ்காலம் இப்போ இருக்கிறது வந்து பிராரப்த கர்மம். அடுத்தது நீ வரக்கூடியது ஆகாமிய கர்மம். இது இந்த இத்தனை ஜென்மத்திலையும் எவ்வளவோ நல்ல செயல்கள் அல்லது ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வெறுப்பு இல்லாமல் காரியங்களை செய்தாலே போதுமானது அப்படிங்கிறதான் வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதே கருத்தை பகவத்கீதையில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். நம்ம எப்போதும் என்ன டெக்ஸ்ட்டை படித்தாலும் பகவத்கீதையில் அது ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதே கருத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 10வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்ர இவ அம்பசா. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாப்பேன பத்மபத்ரமிவாம்பசா. என்ன சொல்லுது? செயல்களை எல்லாம் பிரம்மனில் வைத்து, பிரம்மனில் ஆதாரமாக கொண்டு பிரம்மனில் வைத்து பற்றுதலை நீக்கி எவன் காரியங்களை செய்கிறானோ அவன் நீரில் உள்ள தாமரை இலை போல பாவங்களால் பற்றப்படுவது இல்லை. கர்மயோகத்தில் படிச்சிருக்கிற ஏற்கனவே நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே 18 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அழகாக சொல்லி கொடுக்குறார். பத்மபத்ர இவாம்பசா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உபதேசம் என்னது? தாமரை தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் தண்ணி அது மேலே ஒட்டாது. தாமரை இலையில் தண்ணி ஊற்றி பாருங்கள், ஒரு சொட்டு கூட அந்த தண்ணி நிற்காது, ஆனால் தண்ணியில் தான் வளரும். அது மாதிரி மனிதா, உலகத்தில் இரு, உலகியல் உன்னிடம் ஒட்டாமல் பார்த்துக்கோ. அன்றாட கடமைகளை செய்யணும். எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறது தான் ஆகணும். பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்யணும். ஆனால் நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. அதாவது ராக துவேஷ ஞாபகம் வச்சுக்கணும். 2 இல்லாமல் காரியங்களை செய்யணும். ராகம் வெறுப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையிலேயே. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌஹஸ்ய பரிபந்தினௌ. அத்தியாயம் 3 ஸ்லோகா நம்பர் 34 என்ன சொல்லுது? புலன்களுக்கும் புலன் நுகர்ச்சி பொருட்களுக்கும் இடையில் இயல்பாகவே பற்று மற்றும் வெறுப்பு உள்ளன. புலன்கள் நமக்கு தெரியும், கண்ணு, காது, மூக்கு, புலன்கள். புலன் நுகர்ச்சி பொருட்கள் ஆப்ஜெக்ட் ரெண்டுக்கு இடையில் என்ன பண்ணுது? பற்றும் வெறுப்பும் இருக்கிறது. ஒருவன் இந்த 2ஐயும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கணும், வெறுப்பு வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். நம்முடைய சாதனைகள் எல்லாரும் தீட்சை வாங்கியிருக்கிறோம், சாதனை பண்ணிகிட்ருக்கோம், ஜப்பம் தியானம் பண்ணுறோம். நம்ம சாதனைக்கு அதிகமாக நம்ம ஃபாஸ்ட்டாக அவனுடைய சாதனைக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இவைகளிலிருந்து விலகி இருக்கணும். நமக்கு தடையாக இருக்கிறது எது? இந்த வெறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஆன்மீக சாதனைக்கு எதிரிகள் என்னது? வெறுப்பு. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், பாம்பு இருக்குது, தவளை இருக்குது. வேணும்னா அந்த தவளை போய் பாம்பு முன்னாடி டான்ஸ் அடிக்கலாம். பாம்பு இருக்குது, பாம்பு முன்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கலாம்.
ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டான்ஸ் ஆடக்கூடிய தவளை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா பாம்பை என்ன பண்ணிவிடும், தூக்கி சாப்பிட்டுடும். அது மாதிரி உலகத்தில் இருக்கணும், உலகத்தில் இருக்கணும், ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்பொழுதும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது. அதே ஸ்ரீராமகிருஷ்ணன் இன்னொரு உபதேசம் சொல்லுவார், படகு தண்ணிக்குள்ளே இருக்கலாம், ஆனால் தண்ணீர் படகுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. ரொம்ப எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி, படகு தண்ணிக்குள்ளே இருக்கலாம், தண்ணீர் வந்து படகுக்குள்ளே வந்துடக்கூடாது. உலகத்தில் இரு, எல்லா காரியத்தையும் பண்ணு, உலகியல் உன்னிடம் ஒட்டாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இவ்வளோ விஷயங்களும் இந்த 2 எதிரிகள் இருக்காங்க, ராகக துவேஷா. அதாவது இந்த 2லேருந்து நம்ம பிரித்து இருக்கணும். அதாவது சுதர்மத்தை கர்ம யோகமாக செய்யணும். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய சுதர்மத்தை யாராருக்கு என்னென்ன சுதர்மம் இருக்கிறதோ அந்த சுதர்மத்தை, அந்த காரியங்களை, தினசரி கடமைகளை யோகமாக செய்யணும். பலனில் ஆசை வைக்காமல் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். அதே நேரத்தில் செய்து முடித்த பிறகு பகவானே உன்னுடைய திருவருளால் இந்த காரியங்கள்லாம் செய்து இதனால் வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் உன்னிடமே அர்ப்பணம் செய்கிறேன் அப்படிங்கிற புத்தியோட காரியங்களை பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த பாப ஓகு அந்த பிரச்சனைக்கே நமக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ அதுலேருந்து நம்ம விலகி எங்கேயோ போயிடுவோம். அப்போ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சாஸ்திரங்கள் அழகாக நமக்கு தேவைப்படும் பொழுது அழகாக சொல்லி கொடுக்குறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும், ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் சாரதாதேவி, ஒரு நாள் அன்னை சாரதாதேவி ஜெயராம் பாட்டியில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, வீட்டை பெருக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெருக்குமாறு என்ன பண்ண, வேலை முடிச்சுன்னு அப்படி தூக்கி எறிஞ்சாங்க. பல நேரங்களில் வீடுகளில் இது பார்க்கலாம். வேலை முடித்தோடனே தூக்கி எறிஞ்சாங்க. இப்போ சாரதா அம்மா கூப்பிட்டாங்க, இங்கே வா, அந்த பெருக்குமாறு இருந்ததுனால தான் வீட்டில் சுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு உதவுச்சு. அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே நேரம் தான் நீ தூக்கி போட்டதும் இல்லையா. நீ தூக்கி போட்டதும் கொண்டு போய் வச்சா எந்த இடத்துல இருந்தியா அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் காரியங்களை பண்ணணும். அது வந்து சின்ன காரியமோ பெரிய காரியமோ எது அப்படி கிடையாது. எந்த காரியங்கள் செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும் அதுக்குரிய ரெஸ்பெக்டோடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் நமக்கு வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ சாமிஜி நமக்கு புரிகிற மாதிரி வேதாந்தத்தை எளிமைப்படுத்தி சொன்னார். அதான் சாமிஜி சொன்னார், ஹரிபாய். யார்கிட்ட சொல்கிறாரு, சுவாமி துரியானந்தரை பார்த்து சொல்கிறார், ஹரிபாய், நான் வந்து ஒரு உலகத்துக்கு புது ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன மார்க்கம் அது? யார் யார் என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அதன் மூலமாகவே அவர்களுக்கு முக்தி நிலை கிடைக்கணும். தனியாக தவம் செய்ய வேண்டியதில்லை. என்ன காரியங்கள் செய்கிறோமோ அந்த காரியத்தை பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக செய்யணும். ஏதோ ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஆர்கனைசேஷன் எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபசிதிஹ காம்யே மதிஸ்தஜ்யதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். ஸோ இன்றைக்கி 5வது உபதேசம் பார்த்துருக்குறோம். அதாவது ராகத்வேஷம் இல்லாமல் காரியங்களை கர்ம யோகமாக செய்யணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். கடந்த 2 வாரமாகவே ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு வந்தேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு டைம் ஆகிட்டதுனால அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ரெமினிசென்சஸ், இதோட தொடர்புடைய ரெமினிசென்ஸு. நம்ம என்ன இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கிறோமோ, வேதக நித்தியம் அதீயத்தாம் தது உதித்தம் கர்மசு அனுஷ்டியத்தாம் தேனே சஸ்ய விதீயத்தாம் அபசிதிகி காமியை மதிகி தெரிஞ்சிட்டான். இதோட தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய ராமகிருஷ்ண மிஷனில் ஒரு சீனியர் மோஸ்ட் சுவாமிஜி
ரொம்ப சீனியர். அவர் வந்து மகாசமாதி அடைந்தார். அவர் பேர் ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீதரானந்தஜி. ஸ்ரீதரானந்தஜி. அவர் மினிஸ்டர் இன்சார்ஜ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி சென்டரில் இருக்கக்கூடிய தலைவர், பிரசிடென்ட் சுவாமிஜி. அவர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அங்கே ஃபிஜியில் இருந்த பொழுது, ஒரு முறை ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது சுவாமிஜி நேரில் பார்த்து பேசியிருக்கேன். சில நேரங்களில் அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குவார். அப்படி நாங்கள் கேட்ட சில விஷயங்கள், இதோட தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறனால அந்த விஷயங்களை உங்களுடைய ஷேர் பண்ணுறேன். அவர் லைஃப்பு பார்த்திங்கன்னா, கல்கட்டாவில் காலேஜ் பையனாக படிச்சிட்ருக்கார். இந்த வருஷம் 1946. ரொம்ப பழைய கதை. படிச்சிட்ருக்கார். ஒரு நாள் ஒரு புஸ்தக கடைக்கு போகிறார். பழைய புக்ஸு விற்கிற கடை. அங்கே போய் பார்க்குறார். அங்கே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு பேர் த லைஃப் ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை பார்க்குறார். பார்த்துட்டு இந்த புஸ்தகம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறார். அந்த புஸ்தக கடைக்காரர் சொல்கிறார், நீ படிக்கிற பையன் மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா. இங்கே பக்கத்துலேயே அத்வைத ஆசிரமான்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க. நீ அங்கே போய் வாங்கிக்கோ, இதே புக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். முதல் முறையாக ஒருத்தர் வந்து ஒரு சாதகருக்கு, ஆன்மீக சாதகருக்கு யார் வழிகாட்டுறாரு? அங்கே குருநாதர் யார் இருக்கார்? புஸ்தக கடையில் வியாபாரம் பண்ணுற ஒரு புஸ்தக கடைக்கார். அவர் வேணுன்னா அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு அப்படியே வேலையை முடிச்சிருக்கலாம். எங்கே வேலை செய்து பாருங்கள், வழிகாட்டுறாரு. நீ அத்வைத ஆசிரமான்னு ஒன்று இருக்குது, அங்கே போ அப்படிங்கிறார். முதல் முறையாக ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நேராக அந்த அத்வைத ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே தான் நம்முடைய இங்கிலீஷ் பப்ளிகேஷன் இருக்குது. உள்ளே போகிறார். கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறார். நிசப்தமாக இருக்கும் ஆசிரமத்தில். உள்ளுக்குள்ளே போய் மெயின் டோரை திறந்துட்டு உள்ளே போகிறார். அப்போ டக் டக் டக்குன்னு சவுண்ட் மட்டும் கேட்குது. இந்த டைப்பிங் சவுண்ட். அந்த காலத்தில் இந்த டைப்ரைட்டரை வச்சு அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, டைப்ரைட்டர் வச்சு டைப் பண்ணிகிட்ருக்கார். இல்லை ஒரு சுவாமி உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்கார் கடகடன். இவர் யோசிக்கிறார், உள்ளே போகிறதா வேணாமா, யார்கிட்ட சொல்கிறது அப்படி யோசிச்சு நினைக்கும்போது அந்த சுவாமி வெளியில் வர்றார். வந்துட்டோம்னா அவர்கிட்ட பேசுகிறார். ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உனக்கு என்ன புக்கு வேணும்னு கேட்குறாரு. அந்த புக்கு பேர் சொல்கிறார், த லைஃப் ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா. அந்த புக்கை கொடுக்குறார். படிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறமா அந்த சுவாமி சொன்னார், நீ இங்கே தானே இருக்கிற, நான் டெய்லி வாக்கிங் போவேன் ஈவினிங் டைமில், வேணா வா எங்கூட வாக்கிங் போகலாம், ஒரு மணி நேரம் வாக்கிங் போகலாம். சரின்னு சொல்கிறார். அடுத்த நாள்லேருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இவரும் காலேஜ் முடிச்சுட்டு வருவார், சுவாமி கூட போய் வாக்கிங் போவார். ரெண்டு பேரும் போகிறாங்க. நிறைய ஆன்மீக விஷயங்களை பேசுகிறாங்க. எப்படி வந்து ஒரு டெவலப் ஆகுது பாருங்கள், ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் யாரெல்லாம் வழிநடத்தி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேசுகிறாங்க. நல்லா பரிச்சயமாகிடுது. அடிக்கடி ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாரு. கொஞ்ச நாளே ஒரு ஷாக்கிங் நியூஸும் அந்த சுவாமி சொல்கிறார், எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போஸ்டிங் போட்டாங்க, நான் வந்து அமெரிக்காவுக்கு போஸ்டிங் போட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போகணுமே அப்படிங்கிறார். இவருக்கு இடிஞ்சு போயிட்டார். ஒரு சுவாமி கூட அவ்வளவு தூரம் நல்ல ஒரு பழக்கம் வச்சுருக்காரு, எப்போ போனாலும் அன்பாக பேசக்கூடியவர், இப்போ யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே சந்தேகம், ஒரு சஞ்சலம் இருக்கும் பொழுது, ஒரு துக்கம் இருக்கும் பொழுது, கவலைப்படாத, அவரே சொல்கிறார், கவலைப்படாத, நான் ஒரு சுவாமியை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நான் இல்லாத பட்சத்தில் அவர் உனக்கு கைட் பண்ணுவார் அப்படி சொல்லிவிட்டு அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் வேலூர் மடத்துக்கு போகலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே கூப்பிட்டு போகிறாரு, வேலூர் மடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். வேலூர் மடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குரு மகாராஜ் டெம்பிள்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு சுவாமியை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அந்த சுவாமி பேர் ஸ்ரீமத் சுவாமி சாந்தானந்தஜி மகாராஜ். அவர் பேர் என்னது? சாந்தானந்தஜி மகாராஜ். அவர் யார் தெரியுமா? அன்னை சாரதா தேவியோட டிசைபிள்.
பகவானுடைய அருள் எப்படியெல்லாம் இருக்குது வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். அன்னை சாரதா தேவியோட டிசைபிள். அவர்கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்க, இவன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், இவன் அங்கே வந்துக்கிட்டு இருப்பான், எங்கள் ஆசிரமத்துக்கு வருவான், நான் கொஞ்ச நாள் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், இவன் அடிக்கடி இங்கே வந்தானே அவனுக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணார், ரெகுலராக வேலூர் மடத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். போயிட்டே இருக்கார். ஒரு நாள் சாந்தானந்தஜி மகாராஜ் கையில் ஒரு பேப்பர் இருந்தது. பேப்பரில் ஹோலி டஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஹோலி டஸ்ட் யாரோட தெரியுமா, சாரதாம்மா. அன்னை சாரதா தேவி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய ஹோலி டஸ்ட் அவர் கையில் வச்சுருக்கார். அதை எடுத்து கொடுத்து இதை அப்படியே வாயில் போட்டுக்கோ, என்ன பண்ணார், அப்படியே வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காரு. இவரும் வாங்கி போட்டுக்கிட்டார். கிடைத்தருக்கு அரியது. இவர் கேட்கவும் கிடையாது. அந்த சுவாமி என்ன பண்ணார், கொடுத்துட்டார். அங்கே இருந்து போயிட்டே இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவர் வயதான சுவாமி அவர் என்ன பண்ணார், காசிக்கு போயிட்டார். இப்போ ரெண்டாவது சுவாமியும் கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ காசிக்கு போயிட்டார். இப்போ சாந்தானந்தஜிக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் கொஞ்ச நாள் கழித்து காலேஜுக்கு படிப்பு முடிக்கிறாரு. அதுக்குள்ளே மனசில் தீவிர வைராக்கியம் வருது. ஏன்னா லிட்ரேச்சர் தொடர்ந்து படிக்கிறாரு, சத் சங்கத்தில் இருக்கிறாரு. அதனால் என்ன வருது, மனசில் தீவிர வைராக்கியம் வருது. அதனால் வைராக்கியம் வரும் பொழுது என்ன பண்ணுறார், வீட்டை திறந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆசிரமத்தில் வேலூர் மடத்தில் ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ணோடனே அத்வைத ஆசிரமத்திலேயே போஸ்டிங் போடுறாங்க. அங்கே இருக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு போஸ்டிங் எங்கே வருது, காசிக்கு வருது. காசியில் யார் இருக்கா, இவரோட ஃபேவரட் சுவாமி அங்கே இருக்கார். யார், ஸ்ரீமத் சுவாமி சாந்தானந்தஜி மகாராஜ். இவர் ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். பிரிஞ்சிருந்தவங்க கூடனா என்ன இருக்குது சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அவரை போய் பார்க்க போகிறான். இயல்பாக நடக்குது இதெல்லாம். இவர் கேட்காம போஸ்டிங் நடக்குது. காசிக்கு போஸ்டிங் நடக்குது. காசியில் அவர் இருக்கார். அடிக்கடி சுவாமியை போய் சந்திப்பார், பேசுவார். ஏன்னா ஹோலி மதருடைய டிசைபிள், அன்னை சாரதா தேவியுடைய டிசைபிள் அவர். அவ்வளோ நம்ம ஆர்டரில் ரொம்ப ஹைலி அவர் வந்து நிறைய வந்து அந்த பிரம்ம தரிசனத்தை நேரடியாக கண்டவர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓம்கார துவனி, ஓம்கார் நம்ம படிச்சிருக்கோம் உபனிஷத்தில், ஓம்காரத்தை உபாசனையை பற்றி மாண்டூக்க உபனிஷத்தில் படிச்சிருக்கிறோம். அந்த ஓம்காரத்தை வந்து அவர் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தரிசனத்தை. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய தரிசனத்தை ஒரு சத் சங்கத்தில் இருக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் போய் அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் கூப்பிட்டு ஆசிரமத்தில் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, யாருக்கு, சாந்தானந்தஜி மகாராஜுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது டிபின்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு மருந்தும் கிடையாது, அதுக்கான மருந்தே கிடையாது. அந்த காலத்தில் ஒரே ஒரு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, ஐசோலேட் பண்ணிவிடுவாங்க. யாரும் பக்கத்தில் போகக்கூடாது. ஐசோலேட் பண்ணுறது தான் வந்து ஒரே வழி. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ஆசிரமத்தில் இருந்த சுவாமியை உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, அவர் ஒன்றுமே கேட்க மாட்டாருன்னா, அந்த பிரம்மத்தில் லயிச்சிருக்கிறவங்க இங்கே இருக்கன்னா அங்கே இருந்தால் என்ன சரின்ட்டார். அங்கே கொண்டு போய் ஐசோலேஷன் போட்டுட்டு யாரும் அதுலேருந்து யாரும் பார்க்கவும் போகவும் இல்லை. இவருக்கு சந்தேகம், என்ன சாமி இங்கே இருந்தார், திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்களே. கேட்டால் கதையெல்லாம் சொன்னாங்க. அன்றிலிருந்து இவருக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா ஒரு சத் சங்கத்தில் இருக்கிறார், தொடர்ந்து அவரோட போயிட்டு பேசிகிட்டு இருக்கார். இப்போ அவரை நான் பார்க்காம இருக்க முடியாது, அவரோட நான் பேசணும். எப்படி பேசுகிறது, வழி விட மாட்டேங்கிறேன். எல்லோரும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிட்டாங்க, அங்கே யாரும் போகக்கூடாது. ஒன்லி இந்த நர்சிங், யாரும் இந்த மெடிக்கல் பீப்புள் மட்டும்தான் அவருக்கு போய் சேவை பண்ணணும், வேறு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் யோசனை பண்ணார், எப்படி போய் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறார். அப்போ ஒரு நாள் அந்த மடத்தினுடைய செக்ரட்டரி சுவாமிஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் போயிட்டு அவர் சொன்னார், நான் வந்து எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது அப்படின்னு. என்ன செல்லு அப்படின்னா, நான் வந்து சுவாமிக்கு சேவை பண்ணணும். யாருக்கு, சுவாமி சாந்தானந்தஜி மகாராஜுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்களும் பார்க்குறாங்க, இவர் வந்து உறுதியாக இருக்காரான்னு கொஞ்சம் செக் பண்ணுறாங்க. உறுதியாக இருக்காருன்னு தெரிஞ்சவுடனே சரி நீ போய் சேவை பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இவருக்கு பரம சந்தோஷம். இப்போ அந்த ஐசோலேஷன் வார்டுக்குள்ளே இவர் மட்டும்தான் இருக்க முடியும்.
இருந்து சேவை பண்ணுறது. அந்த காலத்தில் பயந்துக்குவாங்க, அந்த மாதிரி இந்த நோய் வந்து அவருக்கு தொற்றி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் துணிச்சல் அவர் முடிவெடுக்கிறார், நான் சுவாமிக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறார், அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்கிறார். செய்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் அந்த சுவாமி இவர்கிட்ட சொன்னார், தீட்சை வாங்கியிருக்கியா? ஆமாம் சுவாமி, தீட்சை வாங்கியிருக்கேன். மந்திர ஜப்பம் சொல்கிறியா? ஆமாம் சொல்கிறேன். சில நேரம் சொல்லுவேன், சில நேரம் சொல்ல மாட்டேன், மறந்து போயிடும். சில நேரம் வந்து ஞாபகம் இருக்கும்போது சொல்லுவேன், சில நேரம் மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு இருக்குது, இந்த குறைபாடு நமக்கு இருக்குது. சில நேரங்களில் வந்து நல்ல கான்சியஸாக சொல்லுவோம், சில நேரங்களில் மனசு எங்கேயோ போகும், உதடு மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் நாமத்தை, நம்ம சிவாயை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ சில நேரங்களில் எல்லா நேரமும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல முடியல அப்படிங்கிறாரு. அப்போ அவர் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி சரியா? சரி. என்ன செய்யணும்? அதாவது மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது அந்த நாமத்தை சொல்லணும், மூச்சு வெளியில் விடும் பொழுது அந்த நாமத்தை சொல்லணும். இப்போ மூச்சு உள்ளே எடுக்கும் பொழுது எந்த தீக்ஷா நாமமோ அந்த நாமத்தை சொல்லணும். ஒவ்வொரு மூச்சும் உள்ளே போகும்பொழுது நாம சொல்லணும், வெளியில் போகும்பொழுது நாம சொல்லணும். இப்படி சொல்லி பழகிட்டினா உனக்கு ஒரு நாளும் மறந்து போகாது. எப்போவும் உனக்கு மறந்தே போகாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ, சிம்பிள் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இவர் வந்து சரி செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு செய்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து மறந்து போகுது. இயல்பாக நடக்கிறதா? ஒரு இளைஞர் பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டுருக்கார், மறந்து போகுது. சுவாமி ரூமுக்குள்ளே போனோன்னே ஞாபகம் வந்துடுது. அவர் சொல்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நாம் சொல்லணும், மூச்சை வெளியில் விடும் பொழுது நாம் சொல்லணும். உள்ளே இருக்கும்போது கான்சியஸாக சொல்கிறார், வெளியில் வந்தோன்னே மறந்து போகுது. இப்படியே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் கேட்டார், நான் சொன்ன மாதிரி ஜப்பம் பண்ணுறியா அப்படின்னார். செய்கிறேன், ஆனால் மறந்து போகுது. உள்ளதை சொல்லிடுவார், நான் செய்கிறேன் ஆனால் மறந்து போகுது, சில நேரம் மறந்து போகுது. விடாத, மறுபடியும் செய். தொடர்ந்து அபியாசம், தொடர்ந்து செய்யணும், உறுதியாக இருக்கணும். அபியாசம் சொல்லிக் கொடுக்குறார். அதே மாதிரி தொடர்ந்து செய்கிறார். இப்படி என்னாச்சு, ஒரு பெரிய மகானுடைய நிழலில் இருந்ததுனால, தொடர்ந்து அவருடைய சத்சங்கத்தில் இருந்ததுனால அவருக்கு இயல்பாக வந்தது. என்னது? இறைவன் நாமத்தை சொல்வது மூச்சு விடும் பொழுதும், மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும், வெளியில் விடும் பொழுதும் அது இயல்பாக நம்ம யாராவது சொல்லி செய்கிறோமா? யாராவது நமக்கு கமாண்டு கொடுக்குறாங்களா? மூச்சு விடுங்க, மூச்சு விட்டுடுங்க யாராவது சொல்கிறாங்களா? நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி இறைவன் நாமத்தை சதா உச்சரிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு, சேவை பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடி அந்த சுவாமி, இவன் சேவை பண்ணிகிட்ருக்கானே, இவனுக்கு நான் என்ன செய்யணும்? கைமாற நான் என்ன செய்யணும்? அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நான் பார்க்கணும். அந்த சுவாமி என்ன பண்ணுறார்? எப்படியாவது இவனுக்கு அந்த பிளிஸ், அதாவது இந்த பிரம்மன், நம்ம ஆனந்த நிலையில் இருக்குல்ல, நம்முடைய உண்மையான இயல்பு ஆனந்த நிலை, அந்த ஆனந்த நிலையை நான் அனுபவிக்கிறேன், இவனும் அனுபவிக்கணும். அதுக்காக பயிற்சி கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்ருக்கார். அப்புறம் ஒரு நாள் கேட்குறார், இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கியே, இந்த வேலையை பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். அடுத்த உபதேசம் நம்ம பார்த்துருக்கோம். தேனே சஸ்ய விதீயதா அபசித்திஹி காம்யே மதிஸ்தஜ்யதா. என்னென்ன காரியங்கள் செய்கிறியோ அது எல்லாத்தையும் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும் அப்படிங்கிறார். இப்போ இந்த சுவாமிக்கு ஒரு சந்தேகம். சுவாமி, நான் கோயிலில் போகிறேன், கோயிலில் நான் பூஜை பண்ண சொன்னாங்கன்னா பூஜை பண்ணுறேன், அது பூஜைன்னு எனக்கு தெரியுது. இங்கே நான் வந்து லெட்டினை க்ளீன் பண்ணுறேன், எங்கள் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், துணியெல்லாம் வாஷ் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து எப்படி நான் பூஜையாக பண்ணுறது? அப்போ சொல்லி கொடுக்குறார், கர்ம யோகமாக பண்ணு. இன்றைக்கி நம்ம பார்த்தோமே, பாப்போக பரித்துயத்தா. செய்யக்கூடிய என்ன காரியங்களாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், அதில் வந்து சின்ன வேலை பெரிய வேலை, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பார்க்காம என்ன பண்ணணும்? எல்லா காரியத்தையும் பூஜையாக பண்ணணும், சமர்ப்பண புத்தியோடு பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது உபதேசம் சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா அந்த ஒரு பெரிய மரத்தின் நிழலில் இருந்து வளர்ந்ததுனால இவருக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள் நிறைய கிடைக்குது. கொஞ்ச நாள் கழித்து அந்த சுவாமி அங்கே காசியில் ஆசிரமத்தில் இருக்கார். அங்கே வந்து ஐசோலேஷனில் இருக்கிறார். அதுக்குள்ளே அவருடைய சகோதர சீடர், அதாவது அவர் கூடவே இருந்து அம்மா கிட்ட தீட்சை வாங்கினார், சுவாமி விரஜானந்தர். அவர் தான் அவருடைய
3 பேர் போயிட்டு தீட்சை வாங்கினாங்க. சுவாமி விரஜானந்தர், இவர், இன்னொரு சுவாமி, 3 பேர் சேர்ந்துட்டு அம்மா கிட்ட போய் தீட்சை வாங்கினாங்க. இப்போ விரஜானந்தர் தான் மடத்தினுடைய தலைவராக இருக்கார், பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார், நீ உடனடியாக நம்ம சுவாமியை என்ன பண்ணணும், வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு, நார்த் இந்தியாவில் வேறொரு இடம் இருக்குது, அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க, அங்கே போய் நல்லா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், உடனே அவர் அங்கேருந்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்துட்டு காசியில் இருந்துட்டு இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க, நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறார். இவர் கூட போகிறார். யார்? சுவாமி ஸ்ரீதரானந்தஜி கூட போகிறார். அவருக்கு சுவாமிக்கு தெரியாது ஏன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. கிளம்புங்கன்னு நாங்கள் கிளம்பிட்டார். அவர் வண்டியில் ஏறி உட்காந்துட்டார். கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஸ்டேஷனில் ரயில்வேலேருந்து இறங்கி நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா ஆம்புலன்ஸ் இருக்குது, நமக்கு மடத்துலேருந்து வழக்கமாக ஏதாவது வேற ஒரு வெஹிக்கிள் தானே வரும், ஏன் ஆம்புலன்ஸ் இருக்குது? இவர் அப்போ வரைக்கும் யாருமே அவர்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வயதானவர், நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறார். யாருமே சொல்லலை. இவர் இல்லை சுவாமி, வேறு ஏதாவது வண்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அனுப்பியிருப்பாங்க அப்படின்லாம் சமாளிக்கிறாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு பக்கத்தில் போனோன்னே ஆம்புலன்ஸை ஏற சொல்கிறாங்க. சரின்னு ஏறி உட்காந்துட்டார். ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது. உள்ளே போனோன்னே டிபி சானிட்டோரியம்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போகுது. அந்த போர்டை பார்த்துட்டாரு. அப்போ இவ்வளோ நாளாக எங்கிட்ட ஏமாத்திருக்கிறீங்கல்ல, அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. சரி, நேராக உள்ளே போய் கொண்டு போயிட்டு பெட்டில் வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கார். இவர் சேவை பண்ணிகிட்டே இருக்கார். அன்றைக்கி காலையில் போகிறாங்க, மத்தியானம் சாப்பிடலை, ராத்திரி சாப்பிடலை, என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறார். கண்ணை மூடி நேராக நிமிர்ந்து உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் எவ்வளவோ பேசுகிறார். இவர் ரொம்ப அணுக்க தொண்டர், பக்கத்துலேருந்து சேவை பண்ணுறவர். இவருக்கு தெரியும் அவர் என்ன காலையில் சாப்பிடுவார், என்ன மத்தியானம் கொடுக்கணும், என்ன ராத்திரி கொடுக்கணும், எல்லாம் இவருக்கு தெரியும். கூட இருந்து சேவை பண்ணுறவர். இவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறக்கூடிய சுவாமி இப்போ என்னாச்சு, கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்கார். அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறார், அமைதியாக இருக்கார். ஒரு நாள் ஆச்சு, 2வது நாளும் கண்டினியூ ஆகுது, 3வது நாளும் கண்டினியூ ஆகுது. சாப்பிடவே கிடையாது, தூக்கமும் கிடையாது, அப்படியே உட்காந்துருக்கார். 4வது நாள் கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை நம்ம சாப்பிடாம விட்டுட்டா, ஒரு ஏகாதசி வந்துடுச்சுன்னா என்ன பாடுபடுறோம். ஏகாதசி நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கே என்னாச்சு, பசிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஏகாதசி வருதுன்னா இன்றைக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆச்சு. 5வது நாள் என்ன பண்ணுறார், அன்னைக்கு அவர் பக்கத்தில் கூப்பிட்றாரு. அன்றைக்கி வரைக்கும் சாப்பிடவே இல்லை, எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. 5வது நாள் இவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியல, இவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் கூட இருந்து சேவை பண்ணுறார். பேசாமல் வேலூர் மடத்துக்கு சொல்லிடலாமா, சாமி சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு, என்ன செய்கிறோன்னு தெரியல, இவருக்கும் தெரியல. ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. போனதுலேருந்து அமைதியாக உட்காந்துருக்கார். அப்போ 5வது நாள் வாயை திறந்து பேசினார். நீ எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறியா, உன் வாழ்க்கையே எனக்கு கொடுத்துருக்கியா. அந்த காலத்தில் யாரும் துணிஞ்சு போக மாட்டாங்க சேவை பண்ணுறதுக்கு. உன் வாழ்க்கையே எனக்கு கொடுத்துருக்கியா, எனக்கு சேவை பண்ணால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி யாருக்கு வரும், யார் சேவை பண்ணுறாங்களோ அவர்களுக்கு போகும். இந்த டிபி சானிட்டோரியம் இந்த போர்டை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, மனசெல்லாம் சாரதாம்மாட்ட போயிடுச்சு. அந்த 5 நாள் என்ன பண்ணிக்கார், சாரதாம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இவன் லைஃபை கொடுத்துருக்குறான் எனக்காக, எந்த சூழ்நிலையும் இவனுக்கு என்னுடைய வியாதி அவருக்கு போகக்கூடாது. அதனால் முதல் நாள் வெயிட் பண்ணார். சாரதாம்மாவிட்ட பேசிட்டு வெயிட் பண்ணுறார். அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கா. 2வது நாளும் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுறார். 3வது நாளும் பிரார்த்தனை பண்ணுறார். என்றைக்கு சாரதாம்மாவுடைய உபதேசம் வருதோ, அவங்கள ரெஸ்பான்ஸ் வருதோ, அது வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டேன் சங்கல்பம் எடுத்துக்கிட்டார். 5வது நாள் சாரதாம்மாட்ட ரெஸ்பான்ஸ் வருது, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பேசினார். அதுக்கப்புறம் என்ன கொடுத்ததெல்லாம் சாப்பிட்றார். சந்தோஷமாக என்ன பண்ணார், பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்குள்ளே மறுபடியும் வேலூர் மடத்துலேருந்து ஒரு உத்தரவு வருது, இவரை திரும்பவும் வேலூர் மடத்துக்கு கூட்டிகிட்டு வா. ஏன்னா அவங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் போயிடுச்சு. சரி, நீ வேலூர் மடத்துக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. வேலூர் மடத்துக்கு
மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே தான் அவருடைய ஃப்ரெண்டு இருக்கார். யார்? சுவாமி விரஜானந்தர். அவர் தான் பிரசிடெண்ட். போய் பெல் மடத்தில் ரூமில் இருக்கார். பிரசிடெண்ட் வர்ற வழக்கமாக நாம் போய் பிரசிடெண்ட் மகாராஜுக்கு ப்ரணாம் பண்ணுவோம். அன்றைக்கி என்னாச்சு, பிரசிடெண்ட் மகாராஜ் இவர் ரூமுக்கு வந்துட்டார். ஏன்னா 2 பேரும் சகோதரர்கள். நேராக வந்துட்டார். வந்துட்டு உள்ளே நிற்கிறார். உள்ளே போகும்பொழுதே பக்கத்தில் வராத, அங்கே நின்று பேசு அப்படிங்கிறார். இன்னும் இந்த கோவிட் பீரியட்லாம் பார்த்துருப்பீங்களே, நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்துருச்சு. இப்போ கோவிட் பீரியடில் பக்கத்தில் வராது, அங்கே நில்லு அப்படிங்கிறாரு. இவர் நான் என்ன அவ்வளோ தீண்டத்தகாதவனா ஒன்று பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கார். அப்போ அவர் சொன்னார், இவன் எனக்கு நல்லா சேவை பண்ணான். யாரை காமிச்சு சொல்கிறாரு? சுவாமி ஸ்ரீதரன். இவன் எனக்கு நல்லா சேவை பண்ணான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவன் உன்னுடைய டிசைபிள். இவன் உன்னுடைய டிசைபிள். திரும்ப எதை சொல்கிறாரு? இவன் உன்னுடைய டிசைபிள், உன்னுடைய சீடர்னு திரும்ப சொல்கிறார். அதை மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியலை. இவர் ஒரு காரணம் நிற்கிறார். 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் பேசி முடிச்சுட்டு வெளியில் போனார். அடுத்த நாள் காலையில் ஒரு செய்தி வருது. இமீடியட்டாக போய் பிரசிடெண்ட் மகாராஜை பாரு. யாருக்கு? ஸ்ரீதரான்ஜிக்கு கட்டளை வருது. என்ன அபச்சாரம் பண்ணுமோ, என்ன குற்றம் பண்ணுமோ, திடீர்னு அங்கேருந்து ஒரு பிரசிடெண்ட் மகாராஜை போய் பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துக்கிட்டே போகிறார். போயிட்டு பார்த்து பிரசிடெண்ட் மகாராஜ் நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ அவர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து நீ இங்கே வந்துடு, எனக்கு சேவை பண்ணு. அன்னையின் அருள் எப்படி வேலை பண்ணுது பாருங்கள். நாளையிலேருந்து நீ இங்கே வந்து எனக்கு சேவை பண்ணு, பிரசிடெண்ட் மகாராஜுக்கு சேவை பண்ணும். அப்போ அந்த சுவாமி மறுபடியும் காசிக்கு அனுப்பிட்டாங்க. சாந்தான்ஜி மகாராஜ் காசிக்கு அனுப்புகிறாங்க. இவர் அடுத்த நாள்லேருந்து இவர் எங்கே டியூட்டி போகிறாரு? பிரசிடெண்ட் சுவாமிஜிக்கு அவருடைய குருநாதருக்கு சேவை பண்ண போகிறார். எப்படி அவருடைய குருநாதருக்கு சேவை பண்ணுறார்? அவர் இருக்க வரைக்கும் இருந்து நல்லா சேவை பண்ணார். அதுக்கப்புறமாக அவருடைய மறைவுக்கு பிறகு இவருக்கு இந்தியாவில் மற்ற பல்வேறு இடங்களுக்கு போஸ்டிங் ஆகுது. கடைசியாக ஆஸ்திரேலியாவுக்கு 2000 ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். சிட்னியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல். இப்போ என்னாச்சு? 2025 25 வருஷங்கள் அங்கே இருந்து சேவை பண்ணார். அந்த சென்டரை இன்றைக்கி பல கிளை மையங்கள் வந்துருச்சு. இவருடைய அந்த கடின உழைப்புனால் என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய சவுத் பசிபிக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் விசிட் பண்ணி மக்களுக்கு ஆன்மீக உபதேசங்களை கொடுத்து இவர் ஒரு தீக்ஷா குரு அங்கே ஆஸ்திரேலியாவில். அப்போ நிறைய சென்டர் நிறைய உருவாக்கியிருக்கார், நிறைய பாடுபட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் யார்? ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீதரான்ஜி மகாராஜ். அவர் யாரால் கவரப்பட்டவர்? ஸ்ரீமத் சுவாமி சாந்தானந்தஜி மகாராஜ். யார் அவர்? அன்னை சாரதா தேவியின் டிசைபிள். இந்த லைஃப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்? இப்போ நீங்கள் கம் டு த சாதன பஞ்சகம். சாதன பஞ்சகத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? வேதாக நித்தியம் அதீயதாம் சொல்லி கொடுத்துருக்கார். தினசரி உன்னுடைய ஆன்மீக கடமைகளை செய்யணும் அவர் சொல்லி கொடுத்துருக்கார். வேதக நித்தியம் அதீயதாம் தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டியதா தேன ஈசஸ்ய விதீயதாம் அப்பச்சித்திஹி காமியே மத்திஹி திஜ்யதா. இதுக்கு நிதர்சனமான உதாரணம் இவங்க லைஃப்பை பார்க்கும்பொழுது. ஏன் இதெல்லாம் ஒரு டைம் வரும்போது சொல்லும் பொழுது தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நம்மளாலையும் அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட கடமைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக பகவான் நமக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து வைப்பார். அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, இந்த வாரத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர்கள் ஒருத்தருடைய பிறந்த நாள் வந்துச்சு. யார்? சுவாமி சாரதானந்தர். 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். சுவாமி சாரதானந்தர், அவர் பேர் ஷரத் சாரதானந்தர். இவரை எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்த்தார்? முதல் முறையாக போகும் பொழுதே என்ன பண்ணுறாரு? மடியில் உட்கார வைக்கிறார். ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? மடியில் உட்கார வைக்கிறாரு. அதாவது உன்னால் எவ்வளோ சுமையை தாங்குவேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பின்னாடி பெரிய சுமை தாங்கியாக வந்தவர் யார்? ஆர்கனைசேஷனோட பெரிய சுமையை தாங்கினவர் அவர் சாரதானந்தர்.
1865 டிசம்பர் மாதம் 23 பிறந்தார். அம்மா பேர் நீலமணி தேவி, அப்பா பேர் கிரிஷ் சந்திர சக்கரவர்த்தி. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார். அவங்க அவங்களுடைய தொழில் மருந்து கம்பெனி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு மருந்து கடை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கார். சின்ன வயசாக இருக்கும் பொழுதே, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அப்படிங்கிற இயல்பான அந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. இவருடைய ஒன்று விட்ட சகோதரர் நம்ம சசி மகாராஜ், ரொம்ப ஃபேமிலி ரிலேஷன். சசி மகாராஜுடைய ஒன்று விட்ட சகோதரர். இவருடைய இன்னொரு ஃப்ரெண்ட் நம்ம காளி மகாராஜ். யார்? சுவாமி அபேதானந்தர். இந்த 3 பேரும் ஒரே காலேஜில் படிச்சுட்ருக்குறாங்க. அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் அப்போ ஒரு பத்திரிகையில் வருது, ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி ஒரு செய்தி வருது, பத்திரிகையில் வருது. அப்போ ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பேரும் ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறாங்க. தட்சிணேஸ்வரத்தில் போகும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கே ஒரு பக்தர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். என்ன உபதேசம் தெரியுமா? அதாவது செங்கல் சூளையில் செங்கல் என்ன பண்ணுவாங்க, அச்சில் போடும் பொழுது அந்த மண் அந்த பச்சையாக இருக்கும் பொழுதே கம்பெனி ஸ்டாம்பை வச்சுட்டு அப்புறமா அந்த சூளையில் உள்ள வச்சு சுட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த செங்கல் இருக்கக்கூடிய அந்த அச்சில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி நேம் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் அது மாதிரி இளமையிலேயே ஆன்மீக சாதனைகளை செய்து பகவானுடைய அந்த அனுபவத்தை பெறணும், இறை காட்சியை நம்ம பெறணும். அதற்கு அப்புறமாக என்ன பண்ணணும், இல்லற வாழ்க்கைக்கு போகணும். அதாவது முதல்ல என்ன பண்ணணும், முதலில் இறைவன், அப்புறம்தான் உலகம். முதல்ல இறைவனை முதல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோ, அப்புறமா உலகியல் காரியங்களை செய்யி. இந்த உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த 3 பேரும் போகிறாங்க. இவங்களுக்கே சொன்ன மாதிரி அந்த உபதேசங்கள் நடக்குது. அப்படின்ட்டு போகிறார். அப்போ ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொல்கிறார். அது பைபிள் எடுத்து படிக்க சொல்கிறார். ஏன்னா இவர் போன ஜென்மத்தில் இயேசு கிறிஸ்து கூட வந்தவர். யார்? சாரதானந்தர். பைபிள் எடுத்து கொடுத்து படிக்க சொல்கிறார். அப்போ சில விஷயங்கள் பைபிள் இருக்கெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அதில் துறவை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டு ஒரு கருத்து வருது. அப்போ கூட முன்னாடி உட்காந்த அந்த சீடர்கள்லாம் பக்தர்கள்லாம், ஏன்னா எல்லோரும் துறவியாக போயிட்டாங்கன்னா உலகம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன துறவை பற்றியே எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லோரும் துறவியாக போயிட்டாங்கன்னா உலகம் எப்படி நடக்கும் அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிறது, இது எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடியது. உபதேசங்கள் பாருங்கள், ஒரு உபதேசம் யாருக்கு சொல்லணுமோ அங்கே சொல்லியிருக்கார். நம்ம அந்த மகான்களுடைய உபதேசங்களை படிக்கும் பொழுது கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இது எந்த கான்டெக்ஸ்டில் யாருக்கும் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் அப்படி துறவியாக போக முடியாது. இவர் அவர் தயார் பண்ணுறார், அடுத்த ஜெனரேஷனை தயார் பண்ணுறார். பார்த்துருக்கார், சரியான பாத்திரம் சரியான விதையை போடுறாரு. எப்படி அவர்களுக்குள்ள அந்த துறவு எண்ணத்தை தூண்டி விடுகிறார். அப்போ தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட போகிறார். அப்போ ஒரு நாள் மந்திர தீட்சை கொடுக்குறார். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு கேட்குறார். என்னுடைய இஷ்ட தெய்வம் கணபதி. என்ன சொன்னார்? கணபதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும், கணபதி அப்படின்னாரு. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், இல்லை உன்னுடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமான். இவர் இல்லை, நான் எனக்கு கணபதி தான் ரொம்ப பிடிக்கும்னு. வீட்டில் போய் கேளு. வீட்டுக்கு போனார். அம்மா கிட்ட கேட்டார், என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னம்மா? அம்மா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சிவபெருமான் அப்படின்னாங்க. பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், மகான்களுக்கு தெரியும், நம்முடைய பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுக்குறார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு நாள் சேவை பண்ணிகிட்டே இருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார். என்ன வரம் வேண்டும் கேட்குறார். அப்போ இவர் என்ன கேட்டார் தெரியுமா? நம்மளாம் என்ன கேட்டிருப்போம், பெரிய லிஸ்ட்டு காமிச்சிருப்போம். அவர் என்ன சொன்னார்? எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும். நான் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் இறைவனை காண வேண்டும். அப்பா ராமகிருஷ்ணன் சொன்னார், அது கடைசி படியாச்சே, நீ இப்போ தான் படிச்சுட்ருக்கிற, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிற, அது கடைசி படியாச்சே, மாடிப்படியில் கடைசி படியாச்சே, வேறு ஏதாவது கேளு. நச்சிகேதன் கேட்ட மாதிரி தான்.
படிச்சிருக்கோம்ல கட்டோபனிஷத்தில். யமதர்மன் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார், இதை வாங்கிக்கோ அதை வாங்கி, எனக்கு எதுவுமே வேணாம் அதுதான் வேணுங்கிற மாதிரி. அது கடைசி படியாச்சு, வேறு எதாவது வேணும்னா கேளு. இல்லை இல்லை, எனக்கு அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கணும். அப்போ உறுதியாக இருக்கிறத பார்த்து ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், நிச்சயம் நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும், உரிய வேலை வரும்பொழுது நடக்கும். ப்ளஸ் பண்ணிட்டு போகிறார், அது நடந்தது. எப்போ? அவருடைய கடைசி படி காலத்தில் அதுவும் நடந்தது. இப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் பல்வேறு விஷயங்களை அனுபவங்களை சொல்லிக் கொடுக்குறார். ஒரு நாள் ஒரு பாணிகாட்டின்னு ஒரு இடம், அங்கே ஒரு விழா நடக்குது. சீடர் இவரை கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு திரும்பி வரும் பொழுது செப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். அச்சோ மறந்து போச்சே, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ சொல்கிறாரு, இதை பாரு, நான் எப்போவுமே நான் ஆன்மீக நிலையில் இருக்கிறவன், என் வேஷ்டி என் உடம்புல இருக்கான்னு கூட எனக்கு பல நேரங்களில் ஞாபகம் இருக்கிறதில்ல, இருந்தாலும் நான் எல்லா காரியங்களையும் ஒழுங்காக நான் செய்கிறேன்னா இல்லையா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், கான்சியஸாக செய்யணும் அப்படின்ட்டு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்தரை போய் பார்க்க சொல்கிறார், நீ போயிட்டு அவரை போய் பாரு. அப்போ சொன்னார், நான் தான் இங்கே வந்துட்டுருக்கேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னார். அப்பா இப்படி ஒரு பக்க சார்புடையவனே இருக்காத, இப்போ எல்லாரோடையும் கலந்து பழகணும். நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாரோடையும் கலந்து பழகணும், எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உபதேசத்தையும் கொடுக்குறார். இப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் சிலர் வீட்டுக்கு போகிறாங்க, சிலர் வந்து தவம் செய்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ என்ன ஆச்சு, இவர் எப்போ மறைஞ்சு போவார்னு வீட்டில் காத்துட்டு இருந்தாங்க. எப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து மகாசமாதி அடைவார், இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு காத்துட்ருக்குறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்துட்டு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருந்தபோதே ஒரு முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க குலகுரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டு ராமகிருஷ்ணரோட பேச வைக்கிறாங்க வேதாந்தப்பா. அதாவது நம்ம ரொம்ப கடினமான ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க, அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணனால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும், அப்போ வந்து இவனுக்கு சங்கடம் வந்துவிடும், என்னடா அது இப்படி ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராமகிருஷ்ணரை விட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட போயிட்டு அவர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாரு. கேள்வி கேட்டால் அவர் எல்லா கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, உங்கள் பையன் பத்திரமா உரிய இடத்துல தான் இருக்கான், அவனையும் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ முதல் அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து என்னாச்சு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராமகிருஷ்ணனோட மறைவுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ கொண்டு போயிட்டு உள்ளே போட்டு கதவை சாத்திட்டாங்க. கதை போட்டு பூட்டி சாவி எடுத்துட்டாங்க. நீங்கள் விட்டால் தானே நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் அவருடைய சகோதரன் ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணி, நீ வந்து உறுதியாக இருக்க, ஆன்மீக சாதனையில் உறுதியாக இருக்க, நான் உன்னை காப்பாற்றி விட்றேன், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாத நேரம் பார்த்து திறந்து விட்டுட்டு அவங்க வெளியே வந்துட்டார். அப்படி தப்பிச்சு வந்துட்டார். இப்படி வந்துட்டு பிறகு எல்லா சீடர்களும் முறையாக சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. இவருக்கு பேர் சுவாமி சாரதானந்தன் வருது. என்ன பண்ணுறார், அம்மா சாரதாவுக்கு சேவை பண்ணவர். எப்போதும் என்ன பண்ணுவார், சாரதாம்மா சரத் இல்லைன்னா அங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய சுமையை தாங்கிறதுக்கு அவனை தவிர வேறு யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு சாரதை அன்னையினுடைய அன்னை சாரதை சுமை தாங்கியாக இருந்தவர். அண்ணன் அம்மாவுக்கு சேவை பண்ணுறதுன்னா அம்மா மட்டும் கிடையாது, அவர் கூட பெரிய கூட்டம் இருந்தது. அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் தேவையானதெல்லாம் செய்கிறதுங்கிறது இம்பாசிபிள். சாதாரண மனுஷங்களால் அதை பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு சேவை பண்ணார். அவங்க இருக்க வரைக்கும் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டார். அம்மா இறந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வாக்கக்கூடிய வேலூர் மடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கோயில் கட்டினது இவர் தான். அன்னை ஜெயராம்பட்டிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மாவுக்கு கோயில் இருக்குது, அந்த கோயிலை கட்டினது அந்த மொத்த நிலத்தையும் வாங்கி அக்வயர் பண்ணி அந்த எல்லா ப்ராசஸையும் செய்தது சாரதானந்தோடைய முயற்சி. அப்போ சாரதாம்மா வந்து கல்கட்டா வந்தாங்கன்னா எங்கே தங்குறது, அதுக்காக ஒரு வீடு கட்டினார். அதான் உத்போதன் ஹவுஸ்னு பேர். அந்த ஹவுஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்கி அந்த கட்டிடத்தை கட்டுறார். அந்த கடனை அடைக்கிறதுக்காகத்தான் ஒரு புஸ்தகம் எழுதினார். அதுதான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தன்டிக்காக இருக்கக்கூடிய 3 வால்யூம் புக்கு. அந்த புக்கு த கிரேட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் இருக்குது. அந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். நம்மளுடைய ராமகிருஷ்ணரோட இயக்க வரலாற்றில் நமக்கு ஏதாவது சந்தேகம் வரும்பொழுது இதுவா அதுவா அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய புஸ்தகம் இந்த த கிரேட் மாஸ்டர் அல்லது
பகவான் அந்த ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த சாரதானந்தர் எழுதின புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கிளியராக புரியும். அப்போ இந்த புஸ்தகத்தை எழுதி அந்த பணத்தில் தான் அந்த கடனை திருப்பி கட்டுறார். இப்படி கடைசி வரைக்கும் அந்த சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நீ தான் ஜென்ரல் செக்ரட்டரி, முதல் ஜென்ரல் செக்ரட்டரி இவர் தான். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜென்ரல் செக்ரட்டரியாகவே இருந்தார். பல பேர் பிரம்மானந்தருடைய மறைவுக்கு பிறகு சொன்னாங்க, நீங்கள் தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக வரணும். இல்லை எனக்கு சுவாமிஜி சொல்லியிருக்கார், நான் தான் கடைசி வரைக்கும் இந்த சேர்லேயே இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் தீட்சை கொடுத்தாரு, ஆனால் பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கல. அந்த கடைசி வரைக்கும் அந்த ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்து இந்த ஆர்கனைசேஷனை பல்வேறு நிலைக்கு மேலே கொண்டு வந்ததில் இந்த சாரதானந்தருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குறைவான நேரம் இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல புஸ்தகங்கள்லாம் இருக்குது, எடுத்து படிங்க. ஸோ அடுத்த வாரம் 6வது உபதேசம். ஸோ 5 உபதேசங்கள் பார்த்துருக்குறோம். 6வது உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.